சாய்ராம் தன் கையை தனக்கு உதவின் மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம கையில் ஒரு வீடியோ செய்வோம் அப்படின்ட்டு தான் அடியன்ட்டு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து இன்பாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நேரடியாக கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, குருனா யார், எப்பேற்பட்ட குருவை நம்ம வணங்கலாம், அந்த எப்பேற்பட்ட குருவை நம்ம வணங்கணும்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், ஒரு குருவுக்கு உண்டான லட்சணம் என்ன அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறது சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். கஷ்டமாக இருந்துச்சுன்னா திருத்திக்கங்க, தப்புன்னு படுதில் திருத்திக்கங்க, சரிங்களா? அவ்வளோதான் வாழ்க்கையில். இது வந்துட்டு பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவங்கள வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான கதை. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு வாட்டி ஒரு வழியாக போகும்போது அங்கே ஒரு யோகி உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சக்திலாம் கிடச்சிருச்சு. அவருக்கு ஒரு 60-70 வயது இருக்கும். அவர் ராமகிருஷ்ணரை பார்த்து கேட்குறாரு, நீ வந்து ஆன்மீகத்தில் இருக்க, உன்ட்ட என்ன சக்தி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு சக்தியும் இல்லைப்பா அப்படின்ட்டு. அப்போ அவர் கேட்குறாரு, உன்ட்ட என்ன சக்தி இருக்கு ஐயா அப்படின்ட்டு. நான் வந்து தண்ணி மேலே நடப்பேன், அப்புறம் தண்ணிக்குள்ளே இருப்பேன், அப்புறம் மண் மூடிட்டு 6 மாதம் 1 வருஷம் கூட என்னால் வந்து மண்ணுக்குள்ளே இருக்க முடியும் மூச்சு விடாமல் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்புறம் ராமகிருஷ்ணர் சிரிச்சிட்டு தலையாட்டுறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, இவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கேன், இப்படி சிரிச்சிட்டு தலையாட்டுறியப்பான்ட்டு. அதுக்கு உடனே அவர் சொன்னார், இதுக்கு பேர் சாதனையா, இதுக்கு பேர் சாதனை இல்லையே அப்படின்ட்டு. எப்படி சொல்கிற சாதனை இல்லைன்ட்டு அப்படின்ட்டு. உடனே அது சொன்னாராம், தண்ணிக்கு மேலே நடக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் செலவு பண்ணீங்க அப்படின்ட்டு. ஒரு 15 வருஷம் அப்படின்ட்டு. இது சாதாரண ஒரு 10 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு பரிசல்காரன் உங்களை ஒரு போட்டு ஓட்டுறோம், உங்களுக்கு கொண்டு போய் அடுத்த கரையில் விட்டுருவான், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு. இப்போ ஒரு 10 ரூபா விஷயத்துக்கு 15 வருஷத்தை வேஸ்ட் ஆக்கிட்டீங்கன்ட்டு. அப்புறம் நான் மண்ணுக்குள்ளே இருந்து மூச்சு விடாமல் இருப்பேனே, அது எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டாராம். அது ஒரு 15 வருஷத்துக்கு மேலே அப்படின்னு. இந்த வேலையை சாதாரண ஒரு மண் புழு செய்யும் அப்படின்ட்டு. நான் தண்ணிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சாதனை பண்ணியிருக்கேன் 20 வருஷம் அப்படின்ட்டு. இந்த வேலையை சாதாரண ஒரு மீன் செய்யும் அப்படின்ட்டு. அப்போ இந்த கதை வந்து இந்த இடத்துல நிற்கிது. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட அவர் கேட்குறாரு, இப்போ ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆன்மீகம் என்றாலே ஒரு பெரிய தெளிவுக்கு போகிறது தான் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், குருவை போய் பிடிச்சிக்கிறோம், ஏதாவது ஒரு குருவை பிடிச்சிக்கிறோம். இப்போ வாழ்கிற குருமார்கள் கூட நிறைய பேர் பிடிச்சிக்கிறோம். குரு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குறவங்க. இருளில் இருக்கிற நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றவங்க தான் ஒரு நல்ல குரு. அதுதான் ஒரு உண்மையான குருவோட கடமை. இருட்டில் இருக்கிற நம்மளை இன்னும் ஒரு பெரிய பாதாள இருட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தாருன்னா அது ஒரு குருவோட கடமை கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க மனசில். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்மீகம் என்பது ஆத்ம ஞானம், ஆண்டவனை போய் அடையிற ஒரு பெரிய ஒரு நல்ல வழியை உனக்கு காட்டுறது தான் ஆன்மீகம். ஆனால் நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, எந்த குருக்கிட்ட போனால் எந்த குரு நமக்கு எந்த சக்தியை கொடுப்பாரு, இந்த குரு எவ்வளோ சக்தியானவர், அந்த தெய்வம் எந்த சக்தியானது, எந்த தெய்வம் சக்தியானது, எந்த குரு சக்தியானவர், எந்த மந்திரம் சக்தியானது, இந்த மாதிரி நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். சக்தியை தேடி நம்ம அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சக்தியை தேடிக்கிட்டு நம்ம ஆன்மீகத்துக்கு வர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆன்மீகத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆற்றல்களையும் வல்லமைகளையும் சத்தியமாக கொடுப்பான், சரிங்களா? அதை தேடி நம்ம அலைய வேணாம். இந்த கதையை சொல்லி முடிக்கும் போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் ஒரு விஷயத்தையும் சொன்னார். சாப்பாடு சாப்பிட்டாலே மலம் வருமா, அதாவது டாய்லெட் போகும், சரிங்களா? டாய்லெட் போகிறதுக்காண்டி யாராவது சாப்பிடுவாங்களா? அதே மாதிரி ஆன்மீகத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா சக்தியும் கொடுப்பான். சக்தியை பெறத்துக்காண்டி நீங்கள் ஆன்மீகத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆன்மீகம் என்பது ஆத்ம ஞானத்தை பெறுறது, மன அமைதி, சாந்தம், தெய்வீகம், பொறுமை, அன்பு. இதுக்கு நிறைய சென்டர், நிறைய ஆன்மீகம், நிறைய இடத்துல என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நிறைய ஆன்மீகவாதிகள்லாம் இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சென்டர்லேயே பார்த்தா கூட சண்டை சச்சரவு, பொறாமை, போட்டி, அந்த சென்டரில் இருக்கிற ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து பொறாமைப்படுறது, அப்புறம் யாரை முந்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இன்றைக்கி ஆன்மீக இடத்துலையே நிறைய இடத்துல லீடர் இருக்காங்க, சீடர்கள் இருக்காங்க, அப்படி இப்படி நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது, பொறுப்புதாரிகள். ஆனால் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விடும் போட்டி, பொறாமை. இந்த போட்டி, பொறாமை இதெல்லாம் விடுறதுக்கு பேர் தான் ஆன்மீகம். இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கோன்னு சொல்கிறோமே, இது எந்த வகையில் ஒரு ஆன்மீகம் தெரியலையே. அப்போ உண்மையாக அந்த குரு என்ன கற்றுக் கொடுத்துருக்கணும், சீடர்களே நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பக்தியாக இருக்கணும், ஆண்டவனை அடையணும். இன்னொரு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, குரு எந்த குருவை நம்ம வணங்கினா சரின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே, ஒன்று சொல்கிறேன், தன்னை யார் குருன்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்கள வணங்காதீங்க. அவங்கள நீங்கள் குருன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு உண்மையான குருவும் தன்னை குருன்னு சொல்லவே மாட்டான், தன்னை வணங்கணும்னு சொல்லவே மாட்டான். ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், யோகானந்த பரமஹம்சா, பாபாஜி,
யோகியார், இன்னும் சேஷாத்ரி மகான், ரமண மகர்ஷி, இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய மகா ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் தன்னை தான் குருன்னு சொன்னது கிடையாது. தன்னோட பேரை சொல்லுங்கள், என் பேரை உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. தன்னை வணங்கவும் சொன்னது கிடையாது. எந்த உண்மையான மகானாக இருந்தாலும் சரி, குரு ராகவேந்திரா, ஷிர்டி பாபா, எத்தனையோ யோகிகள், முனிவர்கள், ஞானிகள் தன்னை குருன்னு அவங்க ப்ரொமோட் பண்ணலை, தன்னை வணங்க சொல்லி அவங்க சொல்லலை. தன்னை யார் குருன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்த நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தன்னை வணங்க சொல்லி யார் உங்களை வற்புறுத்துகிறாங்களோ, தன்னை வணங்குறத உங்களுக்கு ஒரு விஷயமாக ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அந்த இடத்த தவிர்த்துக்குங்க. அது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட இந்த குரு தத்துவத்துக்கு உண்டானது. அடுத்து அடியன் வருகின்ற 20ஆம் தேதி ஜேபிக்கு வருகின்றோம். வருகின்ற 20ஆம் தேதி ஜேபியில் மணி ஃப்ளோ காஸ்மிக் லோ என்ற ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராம் வரும். அடுத்து அதை முடிச்சுட்டு தான் 27ஆம் தேதி கேஎலுக்கு நாங்கள் வரோம். பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உண்மையான ஆன்மீகம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னான்ட்டு பரிபூர்ணமாக ஒரு பெரிய தெளிவுக்கு வருவீங்க. திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. அருளும் பொருளும் இணைந்து நல்லதொரு வாழ்க்கையை வாழணும். அதாவது இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பணமும் வேணும், அதே சமயத்தில் ஆண்டவனோட அருள் வேணும். ஆண்டவனுடைய அந்த பேங்க், யூனிவர்சல் பேங்குக்கு உங்களுக்கு தேவை ஞானம். அது ரொம்ப முக்கியம். அதே சமயம் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணம். சரிங்களா? இதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பேசுவோம். பிராணா சக்தி என்றால் என்ன, அந்த சக்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அற்புதமாக ஆழமாக போவோம். ரொம்ப பெரிய பெரிய ஞானிகள், யோகிகள் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள், கண்ணுடைய ஆற்றல், இதை பற்றி நிறைய இடத்துல சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் போயிட்டு பார்க்குறீங்க, ஒருத்தவங்களை கை கொடுக்கும்போது கண்ணை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க, நம்மளும் கண்ணை பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? ஒரு நாளைக்கு நம்மளோட கண்ணுலேருந்து 75%லேருந்து 70% வரைக்கும் நம்ம கண்ணுலேருந்து சக்தி வெளியாகிடும். மிச்சம் 25% வச்சு தான் அந்த நாள் நீங்கள் கொண்டு போகிறீங்க. நீங்கள் தியானம் பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணலாம். ஒரு நாளைக்கு 75% உங்கள் கண்ணுலேருந்து வெளியாகிற சக்தியை உங்களால் தடுக்க முடியாது. ஸோ இந்த கண்ணில் சக்தியை பெறது எப்படி, வாழ்க்கையை நீங்கள் எப்படி ஒருநிலைப்படுத்துறது. இப்போ எங்களோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆச்சு. ஒரு குழந்தை, அவருக்கு 21 வயசு தான். 4 லட்சம் வரைக்கும் ஒரு சொந்த இல்லறத்தை வாங்கிட்டார். நிறைய பேர் நல்லா இருக்காங்க. வாழ்க்கை என்பது வாழ்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சமூகம் மட்டும் இல்லை, எல்லா சமூகமும் நல்லா இருக்கணும். ஒருத்தவங்க எந்த கெடுதலும் பண்ணாமல் சந்தோஷமாக வாழணும். அதுதான் வாழ்க்கை. வருகின்ற 20ஆம் தேதி ஜேபிக்கு வரோம். அப்புறம் 27 கேலுக்கு வரோம். இந்த நல்லது ஒரு வாய்ப்பை தயவு செய்து நல்லா பயன்படுத்திக்கங்க. பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. வந்தால் மாறிடுமா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்பாங்க. பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. பாபாவுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 13ஆம் தேதி நாங்கள் பட்டப்பட்டில் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்ரீ யோக பிரேமா சாய் என்ற ஃபேஸ்புக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா படம்லாம் போட்டிருப்போம். ஸோ அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த ஹாலில் ஒவ்வொரு திசையிலிருந்தும் ஒவ்வொரு மகான்களோட ஆசீர்வாதம் எப்படிலாம் வந்துச்சுன்னு அந்த ஹாலில் அன்றைக்கி பங்கு பெற்றவங்களுக்கு சத்தியமாக தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா அந்த அன்றைக்கி அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பார்க்கலாம் என்ன நடந்துச்சு அந்த நாள் அப்படின்ட்டு. பெரிய தேவனோட கிருபை இறங்குனுச்சு. சரி, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரணும்னா முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்பு எண் கொடுக்குறேன் 01649214999. வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பெறணும்னா நல்ல ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் வரணும். தயவுசெய்து தன்னை குருன்னு சொல்கிறவங்கள எடுத்துக்க வேண்டாம். தன்னை வணங்க சொல்லி யாரும் சொல்கிறாங்களோ அவங்களையும் எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கும் ஆண்டவனுக்கும் உண்டான தொடர்பு அது நீங்கள் போய் அடையணும். ஆண்டவன் நாளைக்கு உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்க போகிறார். சரிங்களா? நல்ல குருவை பிடிச்சிக்கோங்க. பாபா மாதிரி எவ்வளோ பெரிய ஞானிகள்லாம் இருக்காங்க. ராகவேந்திரா, நிறைய இடம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஒரு பெரிய இது, எங்கே பார்த்தாலும் சென்டர், பாபா சென்டரு, நிறையா கோயில் கட்டிக்கிட்டே போகிறாங்க, திறந்துக்கிட்டே போகிறாங்க. முறையாக செய்கிறதுக்கு பெரிய கேள்விக்குறியில் போயிட்டுருக்கு. எல்லாருமே இன்றைக்கி காசு இருக்கிறவங்களாம் நான் பாபா சென்டர் திறக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை என்னன்னா, நிறைய இடத்துல பொறாமல் போட்டி தான் போயிட்டுருக்கு. இந்த சென்டரில் இருக்கிறவங்க அந்த சென்டருக்கு போகிறதில்ல, அந்த சென்டருக்கு இருக்கிறவங்க இந்த சென்டருக்கு வரதில்லை. நிறைய பொறாமை, நிறைய போட்டி, ஏகப்பட்ட சண்டை சச்சரவு. அந்த சென்டரில் திருவிழா செஞ்சால் இவர் போக மாட்டேன்றார், இவருக்கு பிடிக்கல, நிறைய விதமான இது. இப்போ இதெல்லாம் என்ன தெரியுது, நம்ம சொல்லலாம் நிறையா பாபா சென்டர் எதுக்கு இருக்குன்னா பாபாவோட மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு. கிடையாது. ஒரு லோரவங்கள இல்லை ஒரு பகுதி, ஒரு தாமான ஒரு இடத்துல எதுக்கு 4-5 பாபா சென்டரு? யோசிச்சு பாருங்கள். எனக்கு கேட்டிங்கன்னா பாபா துக்கப்பட்டு தான் இருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய கோயில், எல்லா கோயில்லையும் பிரச்சனை. இங்கே இருக்கிறவங்க அங்கே போகல, அங்கே இருக்கிறவங்க இங்கே போகல. பாபா பற்றி நிறைய கற்றுக்கங்க. இந்த வகுப்புக்கு வாங்க. மணி ஃப்ளோ காஸ்மிக் ஃப்ளோ, இது என்ன காசை பற்றின கிளாஸாக கிடையாது, வாழ்க்கையை பற்றின கிளாஸ். தயவு செய்து அவங்கவுங்க பிள்ளைங்களை அனுப்பி வைங்க. 14 வயதுக்கு மேலே யார் வேணாலும் வரலாம்.
பாருங்கள், தயவுசெய்து உங்களோட சாதாரண ஒரு ஃபோனு, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பாய்க்கிறீங்க, அது கூட 6 மாதத்துலேருந்து ஒரு 7 மாதத்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்கிரேட்னு சொல்லலாம், சாஃப்ட்வேர் அப்கிரேட் கேட்டோம். அப்போ ஒரு சாதாரண ஒரு ஃபோனே தன்னை வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்கிரேட் பண்ணுது. வாழ்க்கை இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை, அதை நீங்கள் நல்லா வாழணும், சிறப்பாக வாழணும்னா நீங்கள் எவ்வளோ அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது தெரியுங்களா? சரி, வந்து பாருங்கள், ரொம்ப பெரிய தொகையெல்லாம் கிடையாது சரிங்களா? உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்குது சரிங்களா? மே காட் பிளஸ் யூ. அன்பே சிவம், உங்கள் அன்பார்ந்த ஸ்ரீ யோக பிரேமன் சார்.